அடுத்து வந்து விந்து முந்துதல் குழந்தையின்மைக்கு காரணமாகுமா ஆகாதான்னு நிறைய கப்புள்ஸ் என்று கேட்குறாங்க. நேரடி தொடர்பே கிடையாது, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த விந்து முந்துதல் வந்து எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விந்து வெளிப்படுதல்ல இது ஒரு வகை. அதுல வந்து 4 வகை இருக்குது. ஒன்று வந்து பிரிமெச்சூர் எஜாகுலேஷன், ஆன் எஜாகுலேஷன், டிலேட் எஜாகுலேஷன், ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன். அதாவது 4 வகையான விந்து வெளிப்படுதல்ல இருக்கிற ப்ராப்ளங்களை தான் இந்த வார்த்தை மூலம் நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஆன் எஜாகுலேஷன், ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன். ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன் என்னன்னா, உடலில் உள்ள விந்து வெளியில வரும் பொழுது நார்மலா ஆணூர் வழியா வெளியில வராதுக்கு பதிலா ரிட்ரோகிரேட் திரும்பி எங்க போகும்னா சிறுநீர் பைக்கு போயிடும். அப்போ வந்து அந்த பிளாடர் நெக் வந்து க்ளோஸ் ஆகாதனால ரிட்ரோகிரேடா எஜாகுலேட் ஆகி சிறுநீர் பைக்கு போயிடும். அந்த ஒரு கண்டிஷன். இன்னொன்று ஆன் எஜாகுலேஷன். ஆன் எஜாகுலேஷன் என்ன, விந்தே வெளியில வராத ஒரு நிலை. இது ரெண்டு இருந்தா இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமாகும். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரிமெச்சூர் எஜாகுலேஷன் வேற, இந்த எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் வேற. இது ரெண்டு இருந்தா குழந்தையின்மைக்கு நேரடியாக தொடர்பு படுத்திக்கலாம். இப்போ ஆன் எஜாகுலேஷன் இருந்தா என்ன பண்ணணும்னா டீசா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் விந்தணுக்களை. ஆனா அந்த ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன் எதனால வருதுன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ட்ராமா இருக்கிறவங்க, அந்த பிளாடர் நெக்ல வந்து சர்ஜரி பண்றவங்களுக்கு இந்த ரிட்ரோகிரேட் எஜாகுலேஷன் வந்து அங்கதான் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ வந்து இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா விந்து முந்துதல் குழந்தையின்மைக்கும் நேரடி தொடர்பு கிடையாதுங்கிறத தெளிவா நீங்க புரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.